Jackpot. 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 Good evening. இந்த வாரத்தோட ஆரோக்கியம் மேல்கொள்ளும் ஜாக்பாட் நிகழ்ச்சியில உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரத்துல ரெண்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெண்டு டீம்ஸ் யார் இருக்காங்கன்னு பாப்போம். The first participants இன்னைக்கு Mr. Suresh and family, please welcome them. Second team Mr. Prakash and family. ரெண்டு டீம்ஸ் இங்க இருக்காங்க. We'll meet them. Mr. Suresh, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல ஏயா இருக்கேன். ஓகே, உங்க மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. She is my daughter. He is my son. He is my brother son. ஓகே. உங்க பேர் என்ன? I am Rajalakshmi. I am doing my second year BBM in Meenakshi College. ஓகே. உங்க பேர்? Hello, I am Vignesh, studying third year DC in Third Meenakshi year Polytechnic. DCN? Meenakshi Polytechnic. ஹாய், உங்க பேர்? I am Harishankar. நான் B Crescent Engineering College படிக்கிறேன். ஓகே. Welcome to the show once again. பிரகாஷ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I'm looking after my family trade, transport business. Transport Business. ஓகே, உங்க ஃபேமிலில யார் யார் வந்திருக்காங்க? This is my wife, Hello. my cousin, ஹாய். my niece. Hello. ஹாய். உங்க பேர்? I am Bindu, housewife. பிந்து, ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க. and உங்க பேர் என்ன? என் பேர் அஸ்வின் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட். அஸ்வின் 11th standard. and நீங்க? Sushma, 12th standard. சுஷ்மா, நீங்க 12th படிக்கிறீங்க. Welcome to the show. We have just met the teams and the teams meet பண்ணிட்டோம். They have come with their families. First round, single money round. In the single money round kaga, I would like to call Mr. Suresh and Prakash to the podium. Suresh and Prakash, first round single money round. இது ஒரு buzzer round. ஒரு கேள்வி மக்கள் கிட்ட சர்வே பண்ணிருக்கோம். ஆர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. buzzer press பண்ணிட்டு யார் எனக்கு டாப் ஆப்ஷன் கொடுக்கறாங்க. I'll continue my game with them. and உங்க கேள்வி, பொதுவாக எந்த மாதிரியான காரியங்களுக்கு பின்பு மக்கள் குளிப்பார்கள்? சுரேஷ், நீங்க buzzer எடுத்துக்கீங்க. உங்க ஆப்ஷன் டெட் ஆன குளிப்பாங்க முதல்ல. After okay. dead. After the death, if you attend a funeral. Yes. Okay. Survey. Yes, absolutely right. சாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின் குளிப்போம். But that is the fourth option. I'll give a chance to you, Prakash. நீங்க சொல்லுங்க உங்க ஆப்ஷன். Actually இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு டயர்டா இருக்கும்போது Sports after sports. are they tired or something? Yes. Survey. Yes, absolutely right. Second top option கொடுத்திருக்கீங்க. I'll continue with you. நீங்க போகலாம், அப்புறம் வரேன். பிந்து, உங்க ஆப்ஷன். After giving birth to child. உடனே குளிப்பீங்க. Okay, let me check. Survey. No, எங்க சர்வேல இல்ல. அஸ்வின், உங்க ஆப்ஷன். ஆஃப்டர் எக்ஸசைஸ். After exercising. Okay, survey. Yes, it is there. உங்க ஆப்ஷன் எங்க சர்வே போர்ட்ல இருக்கு. உங்களுக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள gift hamper. சுஷ்மா, கேள்வி, பொதுவாக எந்த மாதிரியான காரியங்களுக்கு பின்பு மக்கள் குளிப்பார்கள்? and your option? After sleeping. Survey. No. எங்க சர்வேல இல்ல. பிரகாஷ், I'm back to you. நீங்க சொல்லுங்க உங்க ஆப்ஷன். இந்த எக்லிப்ஸ்க்கு அப்புறம் சூரிய கிரகணம் சந்திரன். ஓகே, கிரகணக்கு அப்புறம். சர்வே. No, I'm sorry. எங்க சர்வேல இல்ல. Mr. Suresh and family, I'm coming to you. Harishankar, கேள்வி, பொதுவாக எந்த மாதிரியான காரியங்களுக்கு பின்பு மக்கள் குளிப்பார்கள்? and your option? கஷ்டமான வேலை செஞ்சவனு.
ஸ்விம்மிங் பண்ணிட்டு மறுபடியும் பாத் எடுப்பாங்க. பெயிண்டர்ஸ் பெயிண்ட் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஓகே சுரேஷ், உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. அதுல இருந்து ஒன்னு எடுக்கிறீங்களா இல்ல தனிப்பட்ட முறையில உங்க ஆப்ஷன் இருக்கா? ஏன்னா your option will be the final. அதுதான் சர்வேல இருக்கா இல்லையான்னு பார்க்க போறேன். Yeah, the question, பொதுவாக எந்த மாதிரியான காரியங்களுக்கு பின்பு மக்கள் குளிப்பார்கள்? சிமெண்ட் மற்ற ஒர்க்கு இந்த சிமெண்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதை இமீடியட் பண்ணிடுவோம். மெஸ்ஸேஜ். ஓகே சர்வர் எங்க சர்வேல இல்ல. மிஸ்டர் பிரகாஷ், உங்க பாயிண்ட்ஸ் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. பட் we still have 3 more options to go. ஆறாவது ஆப்ஷன் என்ன இருந்தது? வீட் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பின் சமையல் முடிச்சிட்டு வீட் வேலை முடிச்சிட்டு குளிப்போம். ஐந்தாவது ஆப்ஷன் தோட்ட வேலை ஆஃப்டர் கார்டனிங். கார்டனிங் அப்புறம் of course we take bath. பட் டாப் ஆப்ஷன் என்ன இருந்தது? முடி வெட்டதுக்கு பின் ஆஃப்டர் a haircut. முடி வெட்டதுக்கு அப்புறம் அப்படி அரைக்கும். so you have to take bath. so that was a top option, very simple one. 6 ஆப்ஷன்ஸ் எங்க சர்வே போர்ட்ல இருக்கு. மிஸ்டர் பிரகாஷ், இந்த ரவுண்ட்ல நீங்க 560 rupees and 5000 ரூபாய் மதிப்புள்ள gift. மிஸ்டர் சுரேஷ், இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணல. பட் இதுக்கு அப்புறம் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு. you can definitely make it. viewers, first round single money round இங்க முடியுது. அடுத்து double money round but after a short break. வெல்கம் பேக். ஆரோக்கியா மில்க் வழங்கும் ஜாக்பாட் நிகழ்ச்சியில இது இரண்டாவது ரவுண்ட். In the second round, double money round. இதுக்காக I would like to call Rajalakshmi and Bindu to the podium. ராஜலட்சுமி and Bindu, இது மீண்டும் ஒரு buzzer round. ஒரு கேள்வி மக்கள் கிட்ட சர்வே பண்ணிருக்கோம். 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. Whoever gives me the top option, I'll continue with them. உங்க கேள்வி, பெரும்பாலும் பள்ளி குழந்தைகள் வீட்டிற்கு பெருமையுடன் கொண்டு வரும் பொருட்கள் சில. நேம் சம்திங் தட் கிட்ஸ் proudly bring from school. ராஜலட்சுமி, நீங்க பஸ்ல எடுத்திருக்கீங்க. உங்க ஆப்ஷன் ட்ராஃபி. Trophy is survey. Yes. Second top. I'll give you a chance. in a top option in balance இருக்கு. நீங்க சொல்லுங்க பிந்து. report card. Report card. Okay, survey. Yes, but that's the last option. Bindu, unga option report card or progress sheet. Yes, it's there, but கடைசி ஆப்ஷன் இருக்கு. நிறைய குழந்தைகள் ரிப்போர்ட் கார்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது பயப்பட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க, ரைட்? நீங்க ரொம்ப ப்ரௌட்லி எடுத்துட்டு போவீங்களா? Yes, definitely, because when you get good marks you can proudly take your sheets. Yes, but அந்த குட் மார்க்ஸ்க்காக வந்து நிறைய குழந்தைகளை கொஞ்சம் பயப்படுவாங்க. Anyway, that was the last option. So I'll continue with Rajalakshmi. நீங்க போகலாம். I'll come back. வாங்க. விக்னேஷ், உங்க ஆப்ஷன்? ஸ்கூல்ஸ்ல புக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கண்ணா. ஓகே. சர்வே? நோ விக்னேஷ், எங்க சர்வேல இல்ல. உங்க ஆன்சர் நீங்க சொல்லுங்க ஹரிகிருஷ்ணன். ஃப்ரெண்ட்ஸோட புக்ஸில் ஏதாவது எடுத்துன்னு வந்துடுறேன். அவனோட பிலாங்கிங்ஸில் ஏதாவது. அது ரொம்ப ப்ரௌட்லி ரொம்ப பெருமையோட எடுத்துட்டு வருவீங்களா? ஓகே. சர்வே? நோ, இட்ஸ் நாட் தேர். சுரேஷ், கேள்வி, பெரும்பாலும் பள்ளி குழந்தைகள் வீட்டிற்கு பெருமையுடன் கொண்டு வரும் பொருட்கள் சில. and your option. Sorry, time up. Sorry. Mr. Prakash, I'm coming to your family. Sushma, I'll start with you. Your question, பெரும்பாலும் பள்ளி குழந்தைகள் வீட்டிற்கு பெருமையுடன் கொண்டு வரும் பொருட்கள் சில. and your option. Certificate. Lunch box. Soundness. Okay. Prakash, you've got 3 different options. அதுல என்ன எடுக்கறீங்களா இல்ல உங்க ஆப்ஷன் இருக்கா? Merit certificates. Merit certificates. Survey. Yes. அது மட்டும் இல்ல, அவங்க பாயிண்ட்ஸ் வேற திருடி இருக்கீங்க. Okay, but there are still 2 more options. நாலாவது ஆப்ஷன் என்ன இருந்தது? பரிசுகள், prizes what you get in school. And மூணாவது ஆப்ஷன் பதக்கம், you get medals. Okay, fine.
These were the 5 top options எங்க சர்வேல. இதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு டபுள் மணி ரவுண்ட். அதுக்காக I would like to call Vignesh and Ashwin. Vignesh and Ashwin, இது மீண்டும் ஒரு buzz round. ஒரு கேள்வி மக்கள் கிட்ட சர்வே பண்ணியிருக்கோம். They have given us 4 options. Whoever gives me the top option after the buzzer, I'll continue with them. And your question. வெளியூர் போயிருக்கீங்களா? அடிக்கடி போவீங்களா? தமிழ்நாடு விட்டு வெளியூர் போயிருக்கீங்களா? Okay, fine, good. So your question is, நாம் வெளியூருக்கு சென்றால் அந்த ஊரின் பாஷையில் முதலில் கற்றுக்கொள்ளும் சில வார்த்தைகள் என்ன? Ashwin, நீங்க buzzer அழுத்திருக்கீங்க and your answer. Thanking someone. Thank you. Survey? Yes, நன்றி. That was the third option. Vignesh, I'll give you a chance. நீங்க சொல்லுங்க. வெல்கம் பண்றது வணக்கம். வணக்கம் சொல்றது. Survey? Yes, but that's the last option. You have given me the third option, so I'll continue with you. நீங்க போகலாம், அப்புறம் வரேன். வாங்க. சுஷ்மா, உங்க கேள்வி, நாம் வெளியூருக்கு சென்றால் அந்த ஊரின் பாஷையில் முதலில் கற்றுக்கொள்ளும் சில வார்த்தைகள் என்ன? And your option? How to ask a name, your name, what is your name? What is your name? உங்க பேர் என்ன? Survey. Top answer. சுஷ்மா டாப் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. 10,000 ரூபாய் மதிப்புள்ள gift hamper உங்களுக்கு. பிரகாஷ், ஒரே ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கு. என்ன இருக்கும்? Good lodges or staying places கேட்கணும். Okay. Survey? No, it's not. பிந்து, நீங்க சொல்லுங்க உங்க ஆப்ஷன். வழி கேக்குறது. வழி கேக்குறது. Survey? No, it's not. Ashwin, உங்க ஆப்ஷன். Pleasing. Like asking please. Please சொல்றது. Survey? No, எங்க சர்வேல இல்ல. Suresh and family, I'm coming to you. Hari Krishna, I'll start with you and your question. நாம் வெளியூருக்கு சென்றால் அந்த ஊரின் பாஷையில் முதலில் கற்றுக்கொள்ளும் சில வார்த்தைகள் என்ன? Excuse me, asking for help. ஹலோ. சாப்பாட்லாம் எப்படி கிடைக்கும், என்ன மாதிரி? ஓகே. சுரேஷ்? அங்கே வந்து பக்கத்தில் கோயில், அந்த மற்ற என்ன பக்கத்தில் நியர்ஸ்ட் என்னென்ன ஊர் இருக்கோ அதெல்லாம். ஓகே, the question was, நாம வெளியூருக்கு சென்றால் அந்த ஊரின் பாஷையில் முதலில் கற்றுக்கொள்ளும் சில வார்த்தைகள் என்ன? But you have given me an option, so I'll check on the survey. No, I'm sorry, எங்க சர்வேல இல்ல சுரேஷ். ஒரே ஒரு ஆப்ஷன் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. சந்தோஷப்படுறீங்க, உங்க பாயிண்ட்ஸ் திருடல. But let's see, ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருந்தது? இதன் விலை என்ன? வெளியூருக்கு போனா எப்பவுமே ஷாப்பிங் போவோம். ஷாப்பிங் போகும்போது you want to know what's the price. ஸோ முதல்ல டெஃபினட்டாக அது கிளியராக இருக்கணும். ஏன்னா வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க தெரிஞ்ச உடனே அப்படிதான். ஸோ யூ ஹாவ் டு நோ இதன் விலை என்ன முதல்ல கேட்கணும். ஓகே, ஸோ these are the 4 top options. Viewers, always remember, ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளி மாநிலம்க்கு போனீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு. சர்வேல மக்கள் சர்வே பண்ணியிருக்காங்க, நீங்க தான் சர்வே பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்க பேர் என்ன, இதன் விலை என்ன? நன்றி, வணக்கம். These are the 4 options you always have to remember. Prakash, இந்த டபுள் மணி ரவுண்ட் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இதுல நீங்க 2420 rupees cash and gift hamper worth 10,000. சுரேஷ், டபுள் மணி ரவுண்ட் இங்க முடியுது. ஆனா உங்க அக்கவுண்ட் நீங்க இன்னும் ஓபன் பண்ணல. பட் இதுக்கு அப்புறம் ட்ரிபிள் மணி ரவுண்ட் இருக்கு. லெட்ஸ் see if you make it up in that. ட்ரிபிள் மணி ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். I'll come back. Welcome back. ட்ரிபிள் மணி ரவுண்ட் ஆரம்பிக்க போறோம். இது வரைக்கும் மிஸ்டர் பிரகாஷ் நீங்க 2420 rupees கேஷ் and 25,000 ரூபாய் மதிப்புள்ள gift hampers வாங்கிருக்கீங்க. Let's see. மிஸ்டர் சுரேஷ் அக்கவுண்ட் இன்னும் ஓபன் பண்ணல. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் a ட்ரிபிள் மணி ரவுண்ட். ஈஸியா ஜெயிக்கலாம். இந்த ட்ரிபிள் மணி ரவுண்டுக்காக I would like to call Hari Krishna and Sushma. Hari and Sushma, இது ட்ரிபிள் மணி ரவுண்ட். All your money will get tripled. Hari ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க டீம் இது வரைக்கும் ஒண்ணுமே ஜெயிக்கல.
You can always make it up for that. இந்த ரவுண்ட் மீண்டும் ஒரு buzzer round. ஒரு கேள்வி மக்கள் கிட்ட சர்வே பண்ணிருக்கோம். They have given us 4 options. 4 ஆப்ஷன் உங்களுக்கு சர்வே போர்டுல வரும். பட் buzzer அழுத்திட்டு யார் எனக்கு ஃபர்ஸ்ட் டாப் ஆப்ஷன் கொடுக்கறாங்க? I'll continue my game with them. உங்க கேள்வி காலை சிற்றுண்டியை சாப்பிடாமல் ஒதுக்குவதற்கு மக்கள் கூறும் சில காரணங்கள். Name a reason people give for skipping their breakfast. ஹரி நீங்க buzzer அழுத்திருக்கீங்க and your option. இன்டைஜஷன். Indigestion. Okay. சர்வே. Oops. இருங்க எங்க அவசரப்படுறீங்க? எங்க சர்வேல இல்ல. சுஷ்மா, you know the question. Name one of the reasons people give for skipping their breakfast. To reduce the weight. To reduce weight. நீங்க skip பண்ணுவீங்களா? தேவையில்லையே. Survey board. Absolutely right. நீங்க போங்க. I'll come back. Top answer கொடுத்திருக்கீங்க சுஷ்மா. நீங்க வீட்ல எல்லாரும் அதுக்காக breakfast எல்லாம் skip பண்ணுவீங்களா? No. No way. But how come she gave the top option? நீங்க பண்ணுவீங்களா? You do it? No, that's very wrong. They always say eat your breakfast like a king and your dinner like a pauper. No. Okay. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்கும்? No time. No time. நேரம் இல்லை. Survey. Yes. Second top option. பிந்து உங்க ஆப்ஷன். Usually dieting. அது ஏற்கனவே டாப் ஆன்சர் இருந்தது. எங்களுக்கு டயட் கண்ட்ரோல் சொல்லிட்டாங்க. பட் இட்ஸ் தேர் ஆன் தி போர்ட். அஸ்வின் Biradam. சர்வே. நோ, ஐம் சாரி, எங்க சர்வேல இல்ல. சுஷ்மா உங்க கேள்வி காலை சிற்றுண்டியை சாப்பிடாமல் ஒதுக்குவதற்கு மக்கள் கூறும் சில காரணங்கள். ரிமெம்பர் இன்னொன் கிராஸ் வந்துச்சுன்னா I'll move on to Mr. Suresh and family. உங்க ஆப்ஷன். Sushma, no answer. So for that, okay. Suresh, உங்க டீமுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு to make it up. Hari, your question. காலை சிற்றுண்டியை சாப்பிடாமல் ஒதுக்குவதற்கு மக்கள் கூறும் சில காரணங்கள். Name a reason people give for skipping breakfast. பசிக்கல. எக்ஸாம் ஃபியர். பசிக்கல. ஓகே. சுரேஷ் ரெண்டு ஆப்ஷன் அங்க இருந்து வந்திருக்கு உங்களுக்கு. பசிக்கல and பரீட்சை பயம். பசியின்மை. பசியின்மை. பசிக்கல. பசிக்கல. ஓகே, பசிக்கல சொல்லிருக்கீங்க. சர்வே. Yes. சுரேஷ் இந்த ரவுண்ட்ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க. பட் apart from that, we'll give you a gift hamper worth 2,500. Third option, மூணாவது ஆப்ஷன் எங்க சர்வே போர்ட்ல இன்னும் இருக்கு. Let's see what was the option. பஸ் பிடிக்கணும், நேரம் இல்லை, ஓடணும், லேட் ஆகுது, I have to train பிடிக்கணும், பஸ் பிடிக்கணும்னா சாப்பிடாம ஓடிடுவீங்க. That was the third option. But Suresh, very well done. இந்த ரவுண்ட்ல நீங்க உங்க பாயிண்ட்ஸ் திருடி இருக்கீங்க. நீங்க டோட்டலி 1,710 rupees. திருண்டதுக்காக ஒரு பரிசு 2,500 ரூபாய் மதிப்புள்ள gift. பிரகாஷ், இந்த ரவுண்ட்ல உங்க பாயிண்ட்ஸ் Mr. Suresh and family திருடிட்டாங்க. But you still have 2,420 rupees. And of course, இந்த ரவுண்ட்ல viewers, triple money round இங்க முடியுது. triple money roundல நீங்க பாத்தீங்க gift hamper Mr. பிரகாஷ்க்கு, cash prize Mr. சுரேஷ்க்கு. ரெண்டு பேர் தனித்தனியா வாங்கியிருக்காங்க. ஏன்னா சுரேஷ் and family பாயிண்ட்ஸ் திருடிட்டாங்க. அடுத்தது ஜெனரல் நாலேஜ் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு டிசைட் ஆகும் யார் இன்னைக்கு ஜாக்பாட் விளையாட போறாங்க. வெல்கம் பேக். ஆரோக்கியம் மில்க் வழங்கும் ஜாக்பாட் நிகழ்ச்சியில இப்போ ஜெனரல் நாலேஜ் ரவுண்ட் ஆரம்பிக்க போறோம். இந்த ஜெனரல் நாலேஜ் ரவுண்ட்ல டிசைட் ஆகும் இன்னைக்கு இந்த ஜாக்பாட் யார் விளையாட போறாங்க. Mr. Prakash and family leadingல இருக்கிறதுனால we'll start the general knowledge round with them. Prakash, you have all the chances to get into the jackpot round. And a points leadingல இருக்கீங்களா? கையில 5 கார்டு இருக்கு. Take your pick. 5 கேள்வி கேட்க போறேன். First 3 questions, முதல் 3 கேள்விகளுக்கு உங்க மத்த family members கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்டுட்டு பதில் சொல்லலாம். Your answer will be the final answer. And கடைசி 2 கேள்வி, that is the 4th and 5th questionக்கு போடியம்க்கு வந்து பதில் சொல்லணும். as to நீங்க இல்ல யார் நாமினேட் பண்றீங்க அவங்கள. ஓகே, உங்க முதல் கேள்வி
அகில உலக நீதிமன்றம் that is International Court of Justice எந்த நாட்டில் அமைந்துள்ளது? Prakash, your answer? Czechoslovakia. No, I'm afraid it's in Netherlands in the city of Hague. Hague. Okay. ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு முதல் கேள்விக்கு தவறான பதில் and the second question is Pearl City Express எந்த இரு நகரங்களுக்கு இடையே ஓடுகிறது? உங்க பதில்? Tuticorin to Madras. தூத்துக்குடியில இருந்து சென்னை வரைக்கும் இல்லனா சென்னையில இருந்து தூத்துக்குடி வரைக்கும்? Absolutely right. மூணாவது கேள்வி உங்களுக்கு சச்சின் தெண்டுல்கர் தனது முதல் டெஸ்ட் போட்டியினை எந்த நாட்டுக்கு எதிராக விளையாடினார்? Your answer? England, madam. England. I'm afraid தவறான பதில். It was Pakistan. Not in England, Pakistan in 1989. Okay. மூணு கேள்விகளிலிருந்து ஒரே ஒரு கேள்விக்கு சரியான பதில் வந்திருக்கு. கடைசி ரெண்டு கேள்வி இருக்கு. போடியம்க்கு யார் வர போறீங்க? நான் தான். வாங்க. பிரகாஷ், மூணு கேள்விகளிலிருந்து ஒரே ஒரு கேள்விக்கு சரியான பதில் வந்திருக்கு. இன்னும் ரெண்டு கேள்வி இருக்கு. நாலாவது கேள்வி உங்களுக்கு சரியா தவறா ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே? Your question. The Illustrated Weekly என்ற ஆங்கில வார இதழ் இன்றும் வெளிவருகிறது. சரியா தவறா? தவறு. You're absolutely right. கடைசி கேள்வி உங்களுக்கு. இந்த கேள்வியில 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறேன். So I'll make your job very easy. அதில இருந்து நீங்க choose பண்ணலாம். And your question ஐந்தாவது. DNA இல் A என்பதன் விரிவாக்கம் என்ன? And your options are antibody, acid, albumin, alkali. Acid. Acid, absolutely right. Thank you. Prakash, 5 கேள்விகளிலிருந்து 3 கேள்விகளுக்கு சரியான பதில் வந்திருக்கு. I'll move on to Suresh and family. Suresh, you still have a chance to make it to the jackpot. இந்த ரவுண்ட்ல நீங்க 4 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா jackpot ரவுண்ட்க்கு போயிடலாம். ஏனா சுரேஷ், Prakash and family, they have given only 3 right answers. 3 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருக்காங்க. So you still have chance. கையில 5 கார்டு இருக்கு. Take your pick. உங்க கேள்வி திருவருப்பா யாரால் இயற்றப்பட்டது? Your answer, Suresh? திருநாவுக்கரசர். No, Suresh. முதல் கேள்விக்கு தவறான பதில். The right answer is ராமலிங்க அடிகளார். முதல் கேள்விக்கு தவறான பதில் வந்திருக்கு. இரண்டாவது கேள்வி உங்களுக்கு ஹொக்காய்டோ, ஹோன்ஷு, ஷிகோகு மற்றும் கிஷு இவை அனைத்தும் என்ன? Suresh, your answer? Japan is small island. Small islands in Japan. Absolutely right. There are about 3,000 islands there. Absolutely right. மூணாவது கேள்வி உங்களுக்கு போலோ விளையாட்டில் ஒரு அணியில் எத்தனை குதிரை வீரர்கள் இருப்பார்கள்? Suresh, your answer? 10 members. No, there are only 4. When you play polo, there are only 4 members in one team. குதிரை மேல இருப்பாங்க. There are only 4 members. மூணாவது கேள்விக்கு தவறான பதில். இது வரைக்கும் ஒரு கேள்விக்கு தான் சரியான பதில் வந்திருக்கு. Anyway, I have 2 more questions for you. The only thing is ரெண்டு டீம்ஸ்ல டை வந்தாலும் வரும். In case நீங்க கடைசி ரெண்டு கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த ரவுண்ட்ல டை ஆயிடும். இந்த ரவுண்ட்ல 10,000 ரூபாய் மதிப்புள்ள gift hamper இருக்கு. அத ரெண்டு டீம்ஸ்ல ஷேர் பண்ணிடுவோம். But let me tell you, Mr. Suresh, Mr. Prakash and family, you are definitely playing the jackpot today. கடைசி ரெண்டு கேள்விக்கு யார் வருவீங்க சுரேஷ்? My daughter. Your daughter, Rajalakshmi, வாங்க. Okay. Your question, Rajalakshmi, fourth one. At least tie kaga, you will have to give me 2 right answers. Okay? நாலாவது கேள்வி, ரிசர்வ் பேங்கில் பணம் வைத்திருப்பவருக்கு வட்டி உண்டா இல்லையா? இல்லை. இல்லை. Absolutely right. You cannot keep
absolutely right. You cannot keep an account there. Okay? ராஜலட்சுமி கடைசி கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் வந்தாதான் there will be a tie between the two teams. உங்களுக்கு தெரியும் இந்த ரவுண்ட்ல 10000 ரூபாய் மதிப்புள்ள gift hamper இருக்கு. tie ஆயிடுச்சுனா both the teams will be sharing 5000 each. இந்த கேள்வி கடைசி கேள்வியில உங்களுக்கு 4 options கொடுக்க போறேன். So you can take your pick from there. And your question, இவற்றுள் எந்த நினைவு சின்னம் டெல்லியில் அமைந்துள்ளது? And your options are Victoria Memorial, Gateway of India, India Gate or Charminar. Gateway of India. I'm afraid Rajalakshmi, Gateway of India is in Mumbai. In Delhi, it's India Gate. Sorry, there's no tie. Manga. Mr. Suresh, இந்த ரவுண்ட்ல டை வரும்னு நினைச்சேன், ஆனா அதுவும் வரல. I'm sorry. இது வரைக்கும் நீங்க 1710 rupees cash and திருடினதுக்காக ஒரு பரிசு 2500 ரூபாய் மதிப்புள்ள gift hamper. But you still made it to our show. Thank you for being with us. Bye-bye. Thank you, Rajlakshmi, Vignesh and Hari. Thank you. Prakash, நீங்க டெஃபினட்டா jackpot விளையாட போறீங்க. உங்களுக்கு தெரியும் jackpot is totally worth 70,000. அதுல 50000 ரூபாய் மதிப்புள்ள gift hampers ல gold jewelry, jewel boxes, color television and 20,000 cash. இதுவரைக்கும் நீங்க cash prize of 2420 rupees. ஆனா gift hampers நிறைய வாங்கிருக்கீங்க. jackpot alone was gift hampers was worth 50,000. நீங்க இப்போவே jackpot க்கு முன்னாடியே gift hampers worth 50,000 வாங்கிருக்கீங்க. Total gift hampers worth 50,000. 50000 ரூபாய் மதிப்புள்ள gift hampers வாங்கிருக்கீங்க jackpot விளையாடுறதுக்கு முன்னாடி. jackpot வேணுமா? Yes, அது வேணும். Okay, we'll play the jackpot with you. Viewers, நீங்க பாத்தீங்க Mr. Prakash and family, they have been playing extremely well. jackpot round க்கு வரல, இன்னும் jackpot வாங்கல, ஆனா 50000 ரூபாய் மதிப்புள்ள gift hampers வாங்கிருக்காங்க. We will play the jackpot with Prakash and family, but after a short break. Welcome back. ஆரோக்கியா மில்க் வழங்கும் ஜாக்பாட் நிகழ்ச்சியில இந்த ஜாக்பாட் ரவுண்ட்ல உங்களை வரவேற்கிறேன். இந்த ரவுண்ட் we are going to play with Prakash and family. ஜாக்பாட் இன்னைக்கு it's totally worth 70,000. அதுல 50000 ரூபாய் மதிப்புள்ள gift hamper and 20000 ரூபாய் cash prize இருக்கு. Prakash, jackpot is worth 70,000, but அதுல நீங்க 50000 ரூபாய் மதிப்புள்ள gift hampers ஏற்கனவே வாங்கிருக்கீங்க. So it's quite lot of money இன்னைக்கு. நீங்க சொல்லுங்க ஜாக்பாட் ஜெயிச்சிடுவீங்களா? Yeah, hope so. You hope so? Yes. Okay, jackpot விளையாடுறதுக்கு ரெண்டு பேர் தேவைப்படுது. யார் யார் வரீங்க? நானும் அஸ்வினும். நீங்களும் அஸ்வின் வாங்க. Please join me here. Ashwin and Prakash, jackpot round. As you know, it's worth 70,000, but it's very easy to win. நீங்களும் அஸ்வின் சேர்ந்து 200 பாயிண்ட்ஸ் எடுத்தாதான் ஜாக்பாட் இருக்கு உங்களுக்கு. 5 கேள்வி உங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்க போறேன், பட் தனித்தனியா கேட்க போறேன். First, I need one person. ஒருத்தர் இங்க இருக்கணும். என்னோட sound proof room-க்கு போணும். யார் இருப்பீங்க? யார் போவீங்க? He'll stay, I'll go. He will stay and you will go. நீங்க போகலாம். I'll call you later. அஸ்வின், உங்ககிட்ட 5 கேள்வி கேட்க போறேன். அந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு 30 செகண்ட் டைம் இருக்கு. ஓகே? உங்க முதல் கேள்வி, தலையில் கவசம் அணியாமல் விளையாடும் விளையாட்டு ஒன்று. Football. பெரும்பாலும் ரோட்டில் வேகத்தடைகள் அமைந்து இருக்கும் இடங்கள் எது? Name a specific place where speed breakers are placed. Gindi. பொதுவாக முதியவர்கள் கூறும் அறிவுரை ஒன்று. பொய் சொல்லக்கூடாது. திறந்து கொள்பவை என்னென்ன? Name a few things that open. Box. கடைசி கேள்வி, மக்கள் எங்கெல்லாம் உட்கார இடம் பிடிப்பார்கள்? Train. ஓகே, turn towards a survey. அஸ்வின், உங்ககிட்ட 5 கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்களும் பிரகாஷ் சேர்ந்து 200 பாயிண்ட்ஸ் எடுத்த ஜாக்பாட் இருக்கு. Let's see how many points you have made. முதல் கேள்வி, தலையில் கவசம் அணியாமல் விளையாடும் விளையாட்டு ஒன்று. You said football. மக்கள் டாப் ஆன்சர். முதல் கேள்விக்கு டாப் ஆன்சர் வந்திருக்கு. இரண்டாவது கேள்வி, பெரும்பாலும் ரோட்டில் வேகத்தடைகள் அமைந்து இருக்கும் இடங்கள் எது? You said Gindi. I was asking for specific places. Survey.
மூணாவது கேள்வி பொதுவாக முதியோர்கள் கூறும் அறிவுரை ஒன்று. You said பொய் சொல்லக்கூடாது. மக்கள் only 7 of them have said that. நாலாவது கேள்வி திறந்து கொள்பவை என்னென்ன and your answer. Petty box survey 15 of them 15 பேர் சொல்லிருக்காங்க. கடைசி கேள்வி மக்கள் எங்கெல்லாம் உட்கார இடம் பிடிப்பார்கள்? நீங்க சொன்னீங்க ரயில். மக்கள் 29 of them. Ashwin, you have made 83 and Prakash has a tough job. He has to make 117. 117 பாயிண்ட் எடுத்தானா ஜாக்பாட் இருக்கு. நீங்க போகலாம். I'll call Prakash. பிரகாஷ் வாங்க. பிரகாஷ் உங்களுக்கு தெரியும் நீங்களும் அஸ்வின் சேர்ந்து 200 பாயிண்ட்ஸ் எடுத்தத ஜாக்பாட். அஸ்வின் has made only 83. You have to make 117. 117 பாயிண்ட் நீங்க எடுத்தால ஜாக்பாட் இருக்கு உங்களுக்கு. அஸ்வின் கிட்ட 5 கேள்வி கேட்டிருந்தேன். The same 5 questions I'll be asking you. அவருக்கு 30 செகண்ட் டைம் கொடுத்தோம். உங்களுக்கு 35 seconds will give you. And just in case your answer and Ashwin's answer are the same, you will hear in the bus sound varum. நீங்க வேற பதில் கொடுக்கணும். Okay? And your question, தலையில் கவசம் அணியாமல் விளையாடும் விளையாட்டு ஒன்று. ஃபுட்பால். வேற பதில்? ஹாக்கி. பெரும்பாலும் ரோட்டில் வேக தடைகள் அமைந்து இருக்கும் இடங்கள் எது? ஹாஸ்பிட்டல். பொதுவாக முதியோர்கள் கூறும் அறிவுரை ஒன்று. Sorry, time up. திறந்து கொள்பவை என்னென்ன? Name a few things that open. டோர், கதவு. மக்கள் எங்கெல்லாம் உட்கார இடம் பிடிப்பார்கள்? ஸ்டேடியம். Okay, turn towards the survey please. பிரகாஷ் உங்களுக்கு தெரியும் நீங்க 117 பாயிண்ட் எடுத்ததா ஜாக்பாட் இருக்கு உங்களுக்கு. உங்ககிட்ட கேட்ட முதல் கேள்வி தலையில் கவசம் அணியாமல் விளையாடும் விளையாட்டு ஒன்று. Ashwin had already given the top answer with football. நீங்க சொன்னீங்க ஹாக்கி. மக்கள் ஹாக்கில goalkeeper always has to wear a helmet. Okay, so that's 0. இரண்டாவது கேள்வி பெரும்பாலும் ரோட்டில் வேக தடைகள் அமைந்து இருக்கும் இடங்கள் எது? You said hospitals. Survey 30 பேர், not bad, but the top answer was schools and colleges. Schools போகும்போது எப்பவுமே உங்களுக்கு அங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், right? Okay, மூணாவது கேள்வி பொதுவாக முதியோர்கள் கூறும் அறிவுரை ஒன்று. You said பதில் வரல, அதுக்காக again a 0. The top answer was save money or leave bad habits. Okay, நாலாவது கேள்வி திறந்து கொள்பவை என்னென்ன? And your answer was கதவு, doors. மக்கள் 18 பேர் சொல்லிருக்காங்க, but the top answer was a simple one, கண்கள், eyes. Okay, கடைசி கேள்வி மக்கள் எங்கெல்லாம் உட்கார இடம் பிடிப்பார்கள்? நீங்க சொன்னீங்க ஸ்டேடியம். Survey. Okay, not bad, 26, but I'm afraid you're not hitting the jackpot. வாங்க வாங்க viewers, இன்னைக்கு நீங்க பாத்தீங்க மிஸ்டர் பிரகாஷ் and family ஜாக்பாட் ரவுண்ட் வரைக்கும் வந்து ஜாக்பாட் வாங்காம போறாங்க. பட் அவங்க டெஃபினெட்லி கவலைப்பட வேண்டாம். You should not be feeling bad about it. ஏன்னா ஜாக்பாட் வர அளவுக்கு gift hampers வாங்கிருக்கீங்க, right? They have won gift hampers worth 50,000. First 5000 ரூபாய் மதிப்புள்ள gift, அதுக்கப்புறம் 10000 ரூபாய் மதிப்பு gift hamper, again 10000 ரூபாய் மதிப்புள்ள gift hamper, and 15000 ரூபாய் மதிப்பு general knowledge roundல மீண்டும் 10000 ரூபாய் மதிப்புள்ள gift hamper அதுல, and of course cash prize of 3990. So totally 53,990 rupees. Jackpot was worth 70,000, but more than 80% இன்னைக்கு வாங்கிட்டு போறாங்க and gift hampers and cash prize la. So Mr. Prakash and family, congratulations. Even then, though no jackpot,
All your gift hampers are worth almost the jackpot. Fine, so that's the end of the show today. Arthavaru, at the same time, I will see you in Arogya Mills Jackpot. Till then, take care. Jackpot, jackpot. Jackpot, jackpot. Jackpot, jackpot. Jackpot, jackpot. Jackpot, jackpot. Jackpot, jackpot. Jackpot. Jackpot, jackpot.